நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு லோ ப்ரைஸ்ல இன்னைக்கு ஒரு கன்னுக்குட்டி தாங்க வாங்க முடியும். அவ்வளோ ஒரு கம்மியான விலையில, ஒரு சின்ன மாடுங்க. நம்ம தெளிவா சொல்றோம். ஒரு குட்டியான கிடாரி தான். தலைச்சீத்து கிடாரி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. இந்த கிடாரியோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு தரமான கலருங்க. நல்ல 3 கலப்பிடமான கலரு. அதோட முக அழகு பாருங்க. வீடியோல பாருங்க. உங்களுக்கே தெரியும். சின்ன கிடாரி தாங்க. குட்டியான கிடாரி, அளவான கிடாரி. நான் அதாவது ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வீட்டு யூஸ்க்கு இருந்தா போதுங்க. நமக்கு வந்து பால் கம்மியா வரணும், சின்ன மாடா இருக்கணும், அளவான மாடா இருக்கணும், கம்மியான தீவனம் போடணும், பொட்டியாட்டம் மாடு இருக்கணும், எங்களுக்கு மாடு லட்சணமா நல்ல கலர்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு தரமான வீடியோ. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாட்டோட மேய்ச்சல் குணம் வந்து அப்படியே பாருங்கள். மாடு எப்படி இருக்குன்றது எல்லாமே தெளிவாக வந்து பார்த்துடலாம். நல்ல கலரில் இருக்குதுங்க கிடாரி. 4 பல்லுங்க தலைச்சம் கிடாரியோட மடி செட்டு வந்து பாருங்கள். அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்க. 4 காமும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக விழுந்திருக்குன்னு. நல்லா ரோஸ் காம்பில் நல்ல இளம் மடியில் எவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது பாருங்கள். கண்ணு போட பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 25 நாள் டைம் இருக்குதுங்க. ஃபுல்லாக மடி வைக்கும். மாடு வந்து வச்சுருந்தவங்க சரியானபடிக்கு பராமரிக்கலைங்க, கவனிப்பே இல்லை. அதனால் மாடு வந்து உடசலாக கிடக்குது. நம்ம வந்து தயார் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1 மாதத்துல மாட்டை பக்காவாக தேத்திடலாம். விலைக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு தாங்க தரோம். அதுக்கு முன்னாடி இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்துடலாம். சோனு மாடு இருக்கக்கூடிய இடத்த பற்றி சொல்லிடுறேன். மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலத்துக்கு அருகே வெண்ணனம்பட்டி என்ற இடத்துலங்க. பாலாஜி மைதிலி டேரி ஃபார்மில் தாங்க இருக்கு. சின்ன மாடு தாங்க. ஏன்னா வீடியோவில் வந்து பொதுவாக வந்து சின்ன மாடு வந்து பெருசாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் சொல்கிறது எதனாலனா அதுக்காக தான். ஏன்னா ஒருத்தவங்க நம்மளை நம்பி பணம் போடுறாங்கன்னா நியாயமாக அதுக்கு தகுந்த மாதிரி மாடு கொடுக்கணும். அதுக்காக தான். ஒரு குட்டியான மாடு தான். 4 பல்லு தலைச்சேத்து சுழி சுத்தம். ஒரு 25 நாள் இன்னும் டைம் இருக்குதுங்க. ஃபுல்லாக மடி வச்சு கன்று போடுறதுக்கு இன்னும் 25 நாள் டைம் ஆகும். அதுக்குள்ளே மாட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நல்லா தயார் பண்ணிடலாம். ஒரு 20 கிலோ பருத்தி கொட்டை மட்டும் திங்கடிச்சு பாருங்கள். மாடு ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிரும். அதே போல் மாட்டோட நடையோட்டம் எல்லாமே வந்து பாருங்கள். நல்லா ரோஸ் காம்பு, நல்லா நரம்பு தாரை வந்துருக்குது தலைச்சேத்து கிடாரிலேயே. ஒரு குட்டியான கிடாரி தேவைன்னா உடனே கூப்பிட்டு பேசுங்க. கிடாரி நல்லா சுறுசுறுப்புங்க. பாருங்கள், இது வந்து இன்னும் வளர்த்திருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்களேன். தண்ணி தீனிக்கு குறை சொல்ல முடியாத ஒரு கிடாரி. நீங்கள் எந்த இடத்துல விட்டாலும் சரிங்க. மேய்ச்சலுக்கு மிகச்சிறந்த கிடாரி. நல்ல காம்பு வரிசை, மடிகால் சுத்தம், நல்ல கலரு, வால் இறக்கம் பாருங்கள். குறைக்கடவோ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளோ தெளிவான கிடாரி பாருங்கள். நம்ம நின்னோன்னா நம்ம இடுப்பு உயரம் கிடாரியே. ஒரு சின்ன பொருள், இளம் பொருள் பாருங்கள். உயரம் வந்து பார்த்துருங்க அப்படியே. ஹோ ஹோ பார்த்தீங்களா? நம்ம நின்னோம்னா எவ்வளோ உயரம் இருக்குதுங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள். சுழி சுத்தம் பாருங்கள். அதே போல் சுழி பார்த்தீங்கன்னா ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்குங்க. 4 பல்லு. வீட்டு தேவைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால் தேவைக்காக தேடிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க இந்த மாடு. நெத்திலையும் ஒரே சுழிங்க. நல்ல பாயிண்டான கொம்பு, அழகு மாடுன்னு கூட சொல்லலாம். நல்ல அழகு. கலர் வந்து இந்த மாதிரி கிடைக்காதுங்க. இதுவே நல்லா வளர்த்துருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் வந்து கண்ணு போடுற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடி ஃபுல்லாக வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற அந்த கருக்க முடி வந்து அப்படியே இறங்கிரும். ஓரளவுக்கு வந்து செவலை சட்டையாக வந்துருங்க. இப்போ இருக்கிறது 3 கலர் மிக்சிங்காக இருக்குது. செவலை, செம்பூத்து, வெள்ளை அந்த மாதிரி இருக்குது. அது அப்படியே வந்து செவலை சட்டையாக அப்படியே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிருங்க. குணத்தை வந்து அப்படியே பார்த்துருங்க. மடியில் வந்து கை வச்சு காமிக்க சொல்லி இப்போ அப்படியே பார்த்துருங்க. தலையீத்து கிடாரி குணம் எப்படியோ என்னவோன்னு கூட ஒரு சிலர் வந்து நினைக்கலாம். குணம் பாருங்கள். சின்ன குழந்தைங்க அருமையாக வந்து லைக் பண்ணி வாங்குவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரு கெடா குட்டி வாங்கினோம் அப்படின்னாக்கா இன்றைக்கி ஒரு கிடாய் வந்து ஒரு 30 கிலோ சைஸில் இன்றைக்கி ஒரு கோயில் திருவிழாவுக்கு நம்ம வாங்கினோம் அப்படின்னாவே 30,000 40,000 போட்டுருந்தாங்க. நல்ல கிடாயாக நம்மளால் வாங்க முடியுது. இன்றைக்கி அந்த விலைக்கு நம்ம வந்து ஒரு செனமாடே தரோங்க. காம்பு பாருங்கள். 4 காம்பு அப்படி முக்காலி மாதிரிங்க. சதுர மடி செட்டு ஃபுல்லாக மடி வைக்க 2 வேலைக்கும் சேர்த்து ஒரு 4 3 7 லிட்டர் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் மாட்டை நல்லா தயார் பண்ணுங்கள். இன்னும் டைம் இருக்குது. இந்த கிடாரியோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்குங்க 36,500 தாங்க ரேட்டே வந்து சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு தேவத்துக்கு ஒரு கிடாய் வாங்குறதா இருந்தால் அந்த ரேட்டுக்கு வாங்க முடியும். அவ்வளோதாங்க. நம்ம அந்த ரேட்டுக்கு ஒரு சென மாடே கொடுக்குறோம். ஒரு 20 25 நாளில் கன்று போடக்கூடிய மாடே தரோம். 36,500ங்க. இதில் ரேட்டு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனுசரிப்பு தாங்க பண்ண முடியும். நம்ம தெளிவாக சொல்லி தான் போடுறோம். ஏன்னா ஒரு சிலர் எனக்கு 5,000 வண்டி வாடகை இருக்குது, அதை குறைச்சி கொடுங்கன்னு கேட்குறீங்க. நம்ம எவ்வளோ தான் கம்மியாக எவ்வளோ தான் நியாயமான விலையை போட்டாலுமே அவங்கவுங்க வந்து அதுலேயும் வந்து ஒரு கணக்கு வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒரு சின்ன அனுசரிப்பு தான் பண்ணி கொடுக்க முடியும். தெளிவாக சொல்லி தாங்க வீடியோ போடுறோம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் கூப்பிட்டு பேசுங்க. அனுசரித்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.